டாக்டர் மார்க்கன் என்பவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், பெரிய மருத்துவர். பல வருடங்களாக கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படாததினால் அவருக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதற்காக சிகாகோ யூனிவர்சிட்டியிலே பாராட்டு விழா நிர்ணயிக்கப்பட்டது. சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு அந்த பாராட்டு விழா நிர்ணயிக்கப்பட்டது. இவருக்கு ஒரே உற்சாகம், மகிழ்ச்சி. ஏனென்றால் பல வருடங்களாக பிரயாசப்பட்டு இதுவரை கண்டுபிடிக்காத இந்த கேன்சருக்கான மருந்தை கண்டுபிடித்ததினால் அந்த விருந்திற்கு செல்ல ஆயத்தப்பட்டார். சனிக்கிழமை சாயங்காலம் அந்த விருந்து. சனிக்கிழமை சாயங்காலத்திற்கு முன்பதாக காலையிலேயே அந்த ஏர்போர்ட்டுக்கு சென்று விட்டார். ஏர்போர்ட்டு சென்றவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன, போகிற வழியெல்லாம் மழை, புயல் காற்று, சூறாவளி காற்று. அங்கே ஏர்போர்ட்டில் போய் நிற்கிறாரு. அங்கு அறிவிப்பு வருகிறது, எல்லா ஃப்ளைட்டுகளும் எல்லா ஃப்ளைன்களும் கிட்டத்தட்ட 5-6 மணி நேரங்கள் தாமதமாக வருகிறது. குறிப்பாக இவர் செல்ல வேண்டிய ஃப்ளைட்டும் 10 மணி நேரம் தாமதமாக வருகிறது. இவருக்கு ஒரே வருத்தம். உடனே அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, ஐயா டயம் இன்னும் இருக்குது, இங்கே ஒரு காரை எடுத்துகிட்டு நீங்கள் போனால் கூட நீங்கள் குறிப்பிட்ட சாயங்காலம் 5 மணிக்குள்ளே சிகாகோ யூனிவர்சிட்டிக்கு போயிடலாம், அங்கு உங்கள் பாராட்டு விழாவில் நீங்கள் பங்கு பெற்றுலாம் அப்படின்னாங்க. உடனே இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உடனே ஒரு காரை புக் பண்ணார். காரை புக் பண்ணி வேகமாக கிளம்புனார். ஆனால் மழை விட்டபாடு இல்லை, சூறாவளி விட்டபாடு இல்லை, காற்று விட்டபாடு இல்லை, பயங்கரமான மழை. இப்போ அந்த டிரைவரும் இந்த டாக்டர் மார்க்கனும் பயங்கர வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடந்து சென்ற பின்புதான் அவர்கள் பார்க்கிறார்கள், செல்ல வேண்டிய பாதைக்கு செல்லாமல் வேறு பகுதியிலே சென்று விட்டார்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேற பாதையில் போயிட்டாங்க. போய் மழையின் நிமித்தமாக காற்று நிமித்தமாக ஒரு வீட்டிற்கு முன்பதாக வண்டி சென்று நின்று விட்டது. டிரைவர் சொன்னார், ஐயா இனிமேல் என்னால் ஒரு அடி கூட வண்டியை நகட்ட முடியாது, பயங்கரமான காற்று, பயங்கரமான புயல், பாதை வேற தெரியல, மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. அது ஒரு கிறிஸ்தவ வீடு. அந்த வீட்டில் இவங்க போய் 2 பேரும் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த மழை நிமித்தமாக வீட்டுக்குள்ளே அடைக்கலம் புகுந்தாங்க. அது உங்கள் ஊர் மாதிரி உள்ள அம்மா போல் வந்தவங்கெல்லாம் விருந்தோம்பல் டீ கொடுத்து வரவேற்றாங்க. ஒரு துண்டை கொடுத்து ஒரு டீயை கொடுத்து வரவேற்றாங்க. உடனே டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே, ஐயா இது என்னுடைய ஜெப நேரம், நான் ஜெபம் பண்ண போகிறேன், என்னோட ஜெபத்தில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு அந்த வீட்டு அம்மா, டீ கொடுத்த அம்மா கேட்டாங்க. உடனே அந்த ஐயா சொன்னார், நான் கிறிஸ்தவன் தான், பேர் கிறிஸ்தவன், என்னைக்காவது பண்டிகைக்கு கோயிலுக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவேன், சடங்காச்சார கிறிஸ்தவன், ஆனால் கடவுள் மேலே எனக்கு என்ன கிடையாது, நம்பிக்கையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். உடனே சரியா அப்போ நான் போய் ஜெபம் பண்ணுறேன்ட்டு அவருக்கு இங்கே உட்கார வச்சுட்டு இந்த ஓரத்தில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுச்சு. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாலிப பையன் படுத்திருந்தான், கட்டில் படுத்த படுக்கையாக இருந்தான். அந்த பையனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபித்தாங்க. இது அந்த டாக்டர் மார்க்கன் இங்கிருந்து அங்கே பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன இந்த அம்மா இவ்வளோ தூரத்துக்கு ஜெபம் பண்ணுறாங்களேன்ட்டு அந்த அம்மா ஜெபத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. என்ன விஷயமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த அம்மா கேட்டாங்க, உங்களுக்கு நைட்டு எதுவும் சாப்பாடு தரணுமான்னு கேட்டாங்க. சாப்பாடுலாம் வேண்டாம், நீங்கள் ஜெபம் பண்ணீங்களே, அழுது ஒரு பையனுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணீங்களே, அவன் யார், என்ன விஷயம்னு கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என் பையனுக்கு பெரிய கொடிய கேன்சர் வியாதி, அந்த கேன்சர் வியாதிக்கு மருந்தே கண்டுபிடிக்கலையா, சமீபத்தில் தான் பேப்பரில் பார்த்தேன், அதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது, அதை கண்டுபிடித்த டாக்டருடைய பேர் டாக்டர் மார்க்கன், அவர்கிட்ட போனால் மருந்து கிடைக்குமா, ஆனால் அவர்கிட்ட போக எனக்கு என்ன கிடையாது, கதை புரியுதுன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர்கிட்ட போக எனக்கு என்ன கிடையாது, வழி கிடையாது, காசு கிடையாது, ஆனால் ஒன்று தெரியும், இந்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா அவர் கண்டிப்பாக இங்கே அவரை கூட்டுட்டு வருவார். புரியுதுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஐயா எனக்கு தெரியும், அம்மா எனக்கு தெரியும், இந்த ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணா நிச்சயமா அந்த டாக்டரை ஒரு நாள் கூட்டுட்டு வருவான்னா டெய்லி நான் அந்த பையனுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களாம்.
உடனே இந்த டாக்டர் மார்க்கனுடைய கண்களில் கண்ணீர் வந்து, பெயருக்கு கிறிஸ்தவராக இருந்தவர், சடங்காச்சார கிறிஸ்தவராக இருந்தவர் சொன்னாரா, அம்மா உங்க ஆண்டவர் பெரியவர். கரங்களை தட்டலாமா? உங்க ஆண்டவர் பெரியவர், உங்க ஆண்டவர் பெரியவர். எங்கேயோ போக வேண்டிய என்ன போக விடாம மழையை வர வச்சு, காற்றை வர வச்சு, புயலை வர வச்சு என்னைய இங்க கொண்டு வந்திருக்கிறார்னா உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை கொடுத்து, அவனுக்கு முதலாக அந்த மருந்தை கொடுத்து, நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த மருந்தை உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாராம். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உற்சாகமா கை தட்டுங்க பாப்போம். உற்சாகமா தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை தள்ளாத ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக, என்னைக்கு 1889, 1981, 800 அப்பையிலிருந்து இந்த கிராமத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, ஜெபத்தை தள்ளாத ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வாசம் பண்றார். ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். ஜெபத்தை அங்கீகரிக்கிறவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த ஆண்டவர் இந்த செய்திக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்றாரு, உங்க ஜெபத்துக்கும் நிச்சயமாக பதில் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவர், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், நிச்சயமாகவே என்ன உண்டு? முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை, இந்த பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்க ஜெபத்துங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க, மணிமண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தெய்வம் இந்த பண்டிகை முடித்து சொல்லும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு பதிலை தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஐயா, இந்த ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவரியா. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிற்கிறேன்னா கடவுளுடைய சுத்த கிருபை. முந்தானேத்து பைபாஸ் ரோட்டில் ஊழியத்தை முடிச்சுட்டு நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் பைபாஸில் வந்துக்கிட்டு இருக்கோம். காலையில் பயங்கர பைபாஸ்லனா வேகமாக தான் வரணும். வந்துக்கிட்டு இருக்கோம். 2 லாரி, இங்கே ஒரு லாரி, இங்கே ஒரு லாரி. நான் நினச்சேன் இந்த பாதையில் குறுக்க முந்தி போயிடலான்னு நினச்சேன். பெரிய லாரி, பெரிய எம்பியுடைய லாரி, இங்கே ஒரு லாரி, இங்கே ஒரு லாரி, இந்த கேப்பில் போயிடலான்னு நினச்சி ஊழியத்தை முடிச்சுட்டு நான், என்னுடைய மனைவி, பிள்ளைகள்லாம் அந்த காரில் வாரோம். அந்த லாரி எங்கள் மேலே மோதிடுச்சு. மோதி அந்த பக்கத்தில் ஒரு பெரிய அந்த சுவர், அந்த சுவரில் வண்டி அப்படியே குப்புற சாஞ்சிச்சு. முன்னாடி இருக்கிற 2 டயர் வெடித்து அப்படியே வண்டி குப்புற விழுந்து கண்ணாடியெல்லாம் சில்லாக நொறுங்கி டோட்டல் வண்டி டேமேஜ். வண்டியில் எல்லாம் நொறுங்கிச்சு. கடவுள் அற்புதமாக என்னை, மனைவியை, பிள்ளையை பாதுகாத்தார். இப்பயும் வலி, நிறைய பெயின். நேற்று வலி தரல, முந்தானத்தானே விழுந்தேன். நேற்று விழுந்த அன்னைக்கு வலி தரல, நேற்று கொஞ்சம் வலி. இன்றைக்கி நைட்டு படுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே எத்தனை மணிக்கு வரணும்னா 1 மணிக்கு ஆராதனைக்கு வரணும். அப்படியே அங்கே உள்ள தம்பிமார், வண்டி போச்சே, வண்டி எங்கே கிடக்குது, அங்கே ஏதோ ஒரு இடத்துல ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்குது. கடவுள் கிருபையாக ஜீவனை தந்து ஒரு அடி இல்லாமல், ஒரு காயம் இல்லாமல் அற்புதமாக ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. ஒருவேளை ஐயாட்ட சொல்லிடலாம் பார்த்தேன், ஐயா வர முடியலையா அப்படின்னு சொல்லி ஆசை. ஆனால் உங்கள் திருச்சபைக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, பல வருடங்களா. அதனால் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஜீவன் உள்ள ஆண்டவர் அந்த வண்டியில் 3 பேரையும் அற்புதமாக பாதுகாத்து 3 பேருக்கு எந்த காயமும் சேதமும் இல்லாமல் இன்னைக்கு முதல் செய்தி, புதிய ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு முதல் செய்தியை உங்களுக்கு கொடுக்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறவங்கள உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஜெபம் பண்ணுமா? கடவுளம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த பண்டிகையில் வேத வார்த்தையை தியானிப்பதற்காக வந்திருக்கிறோம். என்னோடு எங்களோடு நீர் பேசும், என்னோடு எங்களோடு நீர் பேசும் சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். ஆண்டவரே, தூக்க கலக்கத்தில் இருக்கிற நான் தூங்கிடக்கூடாது, நன்றாக வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் உதவி செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பண்டிகையிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாட்சியே இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கமே இல்லை. அதனால் அப்படியே மெசேஜ் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. சரியான நேரத்துக்குள்ளே செய்தி முடிக்கப்படும்.
இது எல்லாரும் என்ன செய்கிற நேரம் சொல்லுங்க பார்ப்போம், வீட்டில் தூங்குகிற நேரம். ஆனால் இங்கே என்ன பண்ணக்கூடாது, பக்கத்தில் கையை கொடுங்க பார்ப்போம். தூங்குனேன்னா மண்டையில் கொட்டிடுவேன் அல்லது கையை கிள்ளி விட்டுருவேன். புரியுதுன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் ஒரு சில முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. முறைச்சி பார்க்கவே கூடாது ஊழியக்காரங்களா. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க அப்பப்போ தூங்குவாங்க, ஆனால் இந்த பிள்ளைங்க இன்றைக்கி தூங்காது. எல்லாம் புது ட்ரெஸ்ஸு போட்டதுனால ஒரு வாரத்துக்கு தூங்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த தம்பி அப்பயே தூங்கிட்டான் ஆரம்பத்திலே. அவன் தூங்கணும். அவனை ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் எழுப்பி தூங்கு தம்பி. கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு. அல்லேலூயா. முதல்ல ஆலயம் என்பது, ஒருவேளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில், ஆண்டவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 12வது வயதிலேயே எருசலேமிலே ஆலயத்தினுடைய பண்டிகையிலே கலந்து கொள்வதற்காக அவர் கலந்து சென்றார். வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2:42. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் இருந்து விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தை நேசிக்கிறவர். 12வது வயதிலே இதே போல ஒரு பண்டிகையிலே கலந்து கொள்வதற்காக அவர் கலந்து கொண்டார். அங்கேயே தங்கிவிட்டார். ஏன் ஐயா ஆலயத்தை ஆண்டவர் நேசித்தார்? ஏன் நீங்களும் நானும் ஆலயத்தை நேசிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், ஏன் ஆலயத்தை ஆண்டவர் நேசித்தார்? வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தமிழ் தெரிஞ்ச எல்லாரும் பைபிளை திருப்பலாம். பைபிளை திருப்பலைன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. ஆலயம் என்பது ஆண்டவரை துதிக்கின்ற இடம். அல்லேலூயா. ஆண்டவரை புகழுகிற இடம், ஆண்டவரை உயர்த்துகிற இடம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், தேவ தூதர்கள் புகழ்ந்தார்கள். முன்னாடிலாம் நாடகம் பார்த்துருப்பீங்க. இன்னொரு நாட்களில் நாடகம் நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் போடுவாங்க. ராஜாவை பார்க்க வந்த உடனே அங்கே உள்ள மந்திரியாக இருக்கலாம் அல்லது சேவராக ராஜாவை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜாதி ராஜ ராஜ குலத்துங்க ராஜ ஜெய கம்பீர அப்படின்னு சொல்லி ராஜாவை என்ன பண்ணுவாங்க, ஆமான்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதே மாதிரி தான் ஆலயத்துக்கு நாம் எதற்கு வருகிறோம் என்றால், ஆண்டவரை உயர்த்துவதற்காக வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதற்காக வருகிறோம். புரியுதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் நம்ம ஆராதனை முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆராதனை முறையோட சங்கீதங்களை பாருங்களேன். சங்கீதம் 100 முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 100 முதலாவது வசனம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை எப்படி பாடணுமா, கம்பீரமாய் பாடுங்கள். அடுத்து 2வது வசனம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு பாடுங்க, உயர்த்துங்க, பாடுங்கிறாரு. சங்கீதம் 95 முதலாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணியை கண்மலையை என்ன பண்ண கடவும், சங்கீதம் பண்ண கடவும். சங்கீதம் 98:1 வாசிங்க பார்ப்போம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். சங்கீதம் 96:1 கர்த்தருக்கு. அப்ப ஆலயம் என்பது ஆண்டவரை என்ன பண்ணுகிற இடம் சொல்லுங்க பார்ப்போம், உயர்த்துகிற இடம், பாடுகிற இடம். அதனால தான் ஆல்டருக்கு அடுத்த பகுதியா இப்படி ஒரு பாடகர் குழுவை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா. இந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கிறீங்க, கவனிக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மண்டபத்தில் உட்காந்துருக்கோம், நம்ம வாட்டுக்கு தூங்கலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கடவுள் அங்கேயும் வந்து உங்களுக்கு கணக்கு கேட்பார். அன்னைக்கு பேசினானே கேட்டையான்னு கேட்பார். வெளியே கவனிக்கன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் கேட்கலையே, போதும், ரொம்ப சத்தம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ ஆலயம் என்பது ஆண்டவரை என்ன பண்ணுகிற இடம் சொல்லுங்க பார்ப்போம், உயர்த்துகிற இடம், புகழுகிற இடம். அதனால தான் எத்தனை வாலிபர் கீதம் பாடணும், 3 வாலிபர் கீதம். கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து அவரை என்ன பண்ண கடவும் பாட. நம்ம நினைக்கக்கூடாது ஏதோ நேர பொழுதுக்காக இதை போட்டு பாடுறாங்க பெருசாக இருக்கே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கர்த்தரை புகழுகிற இடம், கர்த்தரை உயர்த்துகிற இடம்.
ஏன் ஆண்டவரை உயர்த்துறோம்னா சங்கீதம் 96:6 வாசிக்கலாம். சங்கீதம் 96:6. நல்லா கவனிங்க. ஏன் ஆலயத்தில் துதிக்கணுமா? மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில். ஐயா, உங்களுக்கு வல்லமை வேணுமா, மகிமை வேணுமா? மனுஷர்கிட்ட போய் சண்டை போடாதீங்க, மனுஷர்கிட்ட போய் பிச்சை கேட்காதீங்க, உலகத்தான்ட்ட போய் பிச்சை கேட்காதீங்க. வல்லமை, மகிமை, கனம் எங்க இருக்குதுன்னா அவருடைய பிரகாரத்தில் இருக்கிறது. புரியுதுன்னு சொல்றவங்க ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் கம்மியா இருக்குதே, இன்னொரு உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் பக்தன் பாடுகிறான், 1000 1000 பாடல்களை கையை தட்டி கொஞ்சம் பாடுங்களே, யாவரும் தேன்மொழி பாடல்களா இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய 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 பாடல்களை புனைந்தேன், பெண்களும் சேருங்களே, துதிகள் நிறையும் கானங்களால் தொழுதே இறைவனை பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அப்ப ஆலயம் என்பது ஆண்டவரை உயர்த்துகிற இடம். இங்க யாரையும் மனுஷரை என்ன பண்ணிடக்கூடாது, இவர் நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாத மனுஷரை யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது, தூக்கிடவே கூடாது. புரியுதுன்னு சொல்றவங்க அலையிலியா சொல்லுங்க பார்ப்போம். துதி கன மகிமை புகழ் எல்லாமே ஆலயத்துக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை உயர்த்த உயர்த்த ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் புரிஞ்சிச்சு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஆலயம் என்பது ஆண்டவரை உயர்த்துகிற இடம், மகிமைப்படுத்துகிற இடம். சரி, இரண்டாவது ஆலயம் என்பது என்ன வாசிக்கலாம். மத்தேயு 21:13 வாசிக்கலாம். மத்தேயு 21:13 என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். போதும். இரண்டாவது, இது என்ன இடம்? ஜெப வீடு. அல்லேலூயா. என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கின்ற இடம் இந்த ஆலயம். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, கவனிக்கிறவங்க கவனிக்காதவங்க, தூங்குறவங்க தூங்காதவங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க கவனிக்கிற மாதிரி நடி, எல்லாருக்கும் சொல்ற பதில் என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கின்ற இடம். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தூக்க ஆவியெல்லாம் வெளியே ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால. தம்பி நிமிர்ந்து உட்காருங்க. தம்பி இயேசுவின் நாமத்தினால நிமிர்ந்து உட்காருங்க. அல்லேலூயா. பக்கத்தில் ஏதாவது தூக்க ஆவி நீங்கள் ஜெபம் பண்ணாலே அந்த ஆவி எந்திரிச்சிடும், முறைக்கும். அந்த ஆவி நான் வாட்டுக்கு தூங்குறேன் உனக்கு என்னென்னு அப்படி அந்த ஆவி முறைக்கும். இயேசுவின் நாமத்தினால விரட்டி என்ன பண்ணிடணும்? பக்கத்தில் ஏதாவது ஆவி தூங்குதான்னு பாருங்கள். பக்கத்தில் ஏதாவது இந்த பண்டிகைக்கு வந்து தூங்கிட்டு யாரும் போகக்கூடாது. இயேசுவின் நாம அந்த தம்பி எழுப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலும் சொல்லுங்க, எந்திரிச்சிடும். அந்த எந்திரிச்சா பாருங்க, கெட்டிக்கார பையன். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ரெண்டாவது, ஆலயம் என்பது நம்முடைய ஜெபத்திற்கு என்ன பெறுகிற இடம்? சத்தம் வரமாட்டேங்க, விழிச்சிருக்கு சத்தம் வரமாட்டேங்க. ஜெபத்திற்கு பதில் தருகிற இடம். 1 சாமுவேல்ல ஒரு சம்பவம் வருகிறது, வாசிக்கலாம். 1 சாமுவேல். தமிழ் பைபிள் வச்சிருக்கிறவங்க, தமிழ் தெரிஞ்சவங்க திருப்பிக்கோங்க, தமிழ் தெரியாதவங்க பைபிளை திரும்ப வேண்டாம். 1 சாமுவேல் 1 வாசிங்க பார்ப்போம். சக்களத்தி ஒருவேளை 6 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் அவர் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தும். இங்க ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம்? அன்னாள் ஆலயத்துக்கு ஜெபிக்க வருகிறாள். எதுக்கு ஜெபிக்க வரா? அவ சக்களத்தி அவளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறா? துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறா. உனக்கு குழந்தை இல்லைன்னு துக்கப்படுத்திட்டு இருக்கா. அன்னாளுக்கு சக்களத்தி இருந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் சக்களத்தி உண்டு. அல்லேலூயா. அது வீட்டில் இருக்கும், பக்கத்து வீடாக இருக்கும், பக்கத்தில் உட்காந்துருக்கும், அல்லது பக்கத்து தெருவாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் சக்களத்தி இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய சக்களத்தி இருக்கும்.
அந்த அண்ணாளை துன்பப்படுத்தின மாதிரி நமக்கு துன்பப்படுத்துறதுக்கே சில சக்களத்திகள் நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்து இருப்பார்கள். அல்லேலூயா. புரியுதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, இந்த அண்ணாளை சக்களத்தி துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பா. உங்களுக்கும் ஒரு சக்களத்தி இருக்கும். வீட்டில் எந்நேரம் பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்கும். என்னத்தையாவது சொல்லி நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, நீங்கள் செய்கிறதே ஒன்றுமே அதுக்கு அமைதியாக இருக்கிறத பார்த்தா சொல்லிட்டு உட்காந்துருந்த மாதிரிலாம் உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா. ஐயா, இந்த அண்ணாளை இந்த சக்களத்தை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க அப்பா. 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. கரங்களை தட்டுங்க வைப்போம், கரங்களை தட்டுங்க வைப்போம். ஐயா, என்னைக்கு ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு தன்னுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை எல்லாம் இந்த அண்ணாள் அழுகையோடு செலவழித்தாரோ, அப்புறம் அவள் முகம் என்ன பண்ணவே இல்லை, இதே தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். இந்த ஆலயத்தில் வந்து இதயத்தின் பாரத்தை எல்லாம் ஒரு சமூகத்தில் கொட்டும் பொழுது நம்முடைய கவலைகள் கலைந்து போகின்ற இடம், நம்முடைய துக்கம் தொலைந்து போகும் இடம். ஏன்? சங்கீதம் 11:4 சொல்லுகிறது, வாசிக்கலாம். சங்கீதம் 11:4. ஆலய ஆராதனை முடிவுக்குள்ள வாசித்துறணும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த எங்க இருக்கிறாராம்? இங்கே தான் இருக்கிறார், இந்த ஆலயத்தில் தான் இருக்கிறார். நீங்க என்ன ஜெபம் சொல்றீங்களோ அத்தனை ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சங்கீதம் 102:16 சொல்லுகிறது. சங்கீதம் 102:16 ஆண்கள் வாசிப்பாங்க பாருங்க. நீங்களே வாசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க. வாசிங்கய்யா. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை என்ன பண்ணுவாரா? அம்மா, திக்கற்று போய் இருக்கிறீங்களா? சொக்காரன், பங்காளி, அண்ணன், நொம்மை, தம்பி யாரும் எனக்கு கிடையாதுயா, எல்லாம் எனக்கு ரெண்டகம் பண்றவங்களா இருக்காங்க, எனக்குன்னு ஒருத்தருமே இல்லை. அப்படி நீங்க திக்கற்று போயிருந்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர் இந்த ஆலயத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 31:9. கண்டுபிடிங்க, அல்லது போலீஸ் விட்டு கண்டுபிடிப்போம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடு, நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பிள்ளைகள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டையில் இடராத செம்மையான வழியில் நடத்துவேன். என் ஜனங்க எப்படி வருவாங்களாம்? வசனம் சொல்லுகிறது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை எப்படி வழி நடத்துவேனா? தண்ணீருள்ள நதிகள் அண்டையில் இடராத வழியில் நடக்க பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு தாயாரை தெரியும், ரொம்ப முக்கியமான கவனிங்க கதை. அந்த தாயாருக்கு 3 பிள்ளைங்க, 2 பசங்க 1 பொண்ணு. ரொம்ப கணவர் திடீர்னு மரித்து போய்விட்டார், ஏழை விதவை. அந்த அம்மாவுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால் படியும், கண்ணீர் விடும், மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் ஆலயத்தில் கொட்டிடும். வேற ஒன்றும் தெரியாது, படிப்பு அதிகம் இல்லை. அவருக்கு அந்த அம்மாவுக்கு வந்த பென்ஷன் வெறும் 2250 ரூபாய், வெறும் 2250 தான். தோட்டம் துறவு உங்களை மாதிரி வசதி வாய்ப்பு ஆடு மாடு ஒன்றும் கிடையாது அந்த அம்மாவுக்கு. ஆனால் ஒன்று தெரியும், இந்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் பெரிய காரியம் செய்வான்ட்டு. என்னாச்சு தெரியுமா? நாட்கள் ஓடியது. ஒரு பையன் இன்ஜினியர் ஆகிட்டான், ஒரு பையன் இன்ஜினியர் ஆகி சென்னையில் வீடு கட்டிட்டான். இப்போ நான் அவளை பார்த்துட்டு வந்தேன். பொண்ணு என்ன பண்ணிச்சு? வேலூரில் கல்யாணம் முடிச்சு என்ன பண்ணிச்சு, அங்கேயும் அது செட்டில் ஆயிடுச்சு. அது நர்ஸ் ஆயிடுச்சு. 3வது பையன் கடைக்குட்டி நம்ம திருமண்டலத்தில் ஐயர்வாளாக இருக்கிறான். அல்லேலூயா. அந்த சின்ன பையன் தான் நான். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, அந்த 3வது கடைக்குட்டி பையன் தான் நான். அந்த ஏழை விதவை எங்கள் அம்மா, வேற ஒருத்தர் கிடையாது. எங்கள் அப்பா ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவர், சொந்த பந்தம் ஒன்றும் கிடையாது. வேற வசதி வாய்ப்பு, தோட்டம் துறவு ஆடு மாடு ஒன்றும் கிடையாது. எனக்கு என் கண்ணுக்கு தெரியும் 2250 ரூபா தான். அதுலேயும் 200 ரூபாய் எங்கள் அம்மா எடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா தசவமாக எடுத்து வச்சுருவாங்க. இன்னைக்கு 3 பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா.
எங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் செய்வான்னு சொல்றவங்க உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என் பிள்ளைகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, எனக்கு யார் இருக்காங்க நீங்க சொல்லி இன்னும் இந்த வாய் உங்க வாயில வரவே கூடாது. வசனம் சொல்லுகிறது, திக்கற்றவருடைய ஜெபத்தை என்ன பண்ணாதவர். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆமான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எங்க அம்மா நினைச்சே பார்க்கல என் மகன் ஐயர்வாள் ஆவான், இப்படி தூத்துக்குடி தாசி டைசிஸில் ஒரு ஐயர்வாள் ஆவான். ஒன்றும் தெரியாது. டைசிஸ்னால் என்னன்னு தெரியாது. எங்கள் அப்பா ஹிந்து, அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அவர்கள் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கள் ஊரில் நான் தான் முதல்ல ஐயர்வாளாக இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் இந்த ஐயர்வாளுக்கு தெரியும். இந்த ஐயர்வாள் தான் என் கல்யாணத்துக்கு முதல்ல வந்ததுனால அவருக்கு எல்லாம் தெரியும். இப்போ எங்கள் அம்மாவும் தெரியும், எங்கள் அண்ணனும் தெரியும். புரியுதுன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னைய உயர்த்தினவர் என் பிள்ளைகளை உயர்த்துவான்னு சொல்கிறவங்க உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாம் ஒரு பெருங்கூட்டம் ஒரு ஐயர்வாளாக வரணும். கரங்களை தட்டுங்க பார்ப்போம். வரணும். கடவுளால் முடியாதது, சத்தமாக சொல்லும், கடவுளால் முடியாதது நம்ம பார்வைக்கு தான் பெருசு. நம்ம பார்வைக்கு தான் பெருசு. ஆண்டவருடைய பார்வையில எல்லாம் லேசான காரியம். அல்லேலூயா. அதனால தான் பக்தன் பாடுகிறான், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். மீனாங்குளம் நான் வேலை பார்த்தேன். இப்போ என் பொறுப்பில் இருக்குது இந்த ஆலய பிரதிஷ்டை. கொரோனா நேரத்தில் ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுச்சு. என்ன ஜெபம் பண்ணிட்டு போயிடுச்சு, எனக்கு 13 லட்சம் கடன் இருக்குது. எத்தனை லட்சம்? 13 லட்சம். ஆண்டவரே, அடுத்த அசன பண்டிகைக்கு வர்றதுக்குள்ள இது எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் ஆலயத்தில் வந்து சாட்சி சொல்லுவேன். அல்லேலூயா. கடவுள் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த அம்மாவுடைய கடனை எல்லாம் மாற்றி போட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. தேவஜனமே, கடவுள் இந்த பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இன்னொரு சகோதரி, அது ஹிந்துவிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துச்சு. அவங்க வீட்டில் எல்லாம் வைறாங்க, நீ ஹிந்துலேருந்து அங்கே போயிட்டு அதனால தான் உனக்கு குழந்தை இல்லைன்ட்டு. அந்த சகோதரிக்காக ஆலயத்தில் 21 நாள் நிறைய பேருக்காக 21 நாள் தொடர் ஜெபம் பண்ணோம். கடவுள் என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த பண்டிகையில் கடவுள் குழந்தையை தந்தார். கரங்களை தட்டுங்க பார்ப்போம். இப்போ அந்த சகோதரி 2 குழந்தையோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் வண்டியில் இந்த டைரியில் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். தாமதப்படலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாமதப்படலாம், அதுக்காக இல்லைன்னு சொல்ல அர்த்தமே இல்லை. புரியுதுன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, குழந்தை பாக்கியத்துக்காக கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரியே சகோதரனே, தாமதப்படலாம். தாமதப்படுறது எதுக்கு தெரியுமா? கடவுள் உனக்கு பெஸ்ட்டை தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவங்க ஒரு பெஸ்ட் தரமானதை தர்றதுக்காக சற்று தாமதப்படலாம், அதுக்காக இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த சகோதரி இப்போ 2வது குழந்தைக்கு கொடுத்து ஆண்டவருக்காக அன்னைக்கு யாருக்கெல்லாம் ஜெபிச்சோமோ 3 சகோதரிகள் 2 குழந்தையோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. புரியுதுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆலயம் என்பது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கின்ற இடம். அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 2 சொன்னாதான் 3வது பாயிண்ட் அல்லது முடிச்சிடலாம். முதல்ல என்ன சொன்னேன்? ஆலயம் என்பது ஆண்டவரை அழகா எல்லாம் விழிச்சிருக்கீங்களா? கை தட்டுங்க, உங்களை உண்மையாக பாராட்டுறேன். ஏப்பா எல்லாம் விழிச்சிருக்கீங்க. உங்களை பார்த்தா நான் இன்னைக்கு ஒரு 9 மணி வரைக்கும் போகலாம் போலையே, அதுக்கு விட மாட்டோம் அப்படிங்கிறீங்க. உங்கள் பார்வையில் தெரியுது. அல்லேலூயா. அப்போ ஆலயம் என்பது ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், உயர்த்துகிற இடம். 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆலயம் என்பது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கின்ற இடம். அல்லேலூயா. 3வது வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து ரைட். இங்க என்ன சம்பவம்? ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் 18 வருஷமா ஒரு கூனி அந்த அம்மா குனிஞ்சி வந்திருக்காங்க. நான் இன்னைக்கு யோசித்து பார்த்தேன், எனக்கே இன்னைக்கு திருப்ப முடியல, கழுத்தை திருப்ப முடியல, இப்படி நிமிர முடியல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் நின்றுக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த அம்மா எத்தனை வருஷமா இதே மாதிரி கஷ்டப்பட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். 18 வருஷமா யார் கட்டியிருந்தா? சாத்தான் தான் கட்டியிருந்தா. அந்த அம்மா எங்கே உட்கார்ந்துருச்சு சொல்லுங்க பார்ப்போம்? ஆலயத்தில் உட்கார்ந்துருச்சு.
சாத்தானால் கட்டப்பட்டு ஆலயத்தில் 18 வருஷமா கட்டப்பட்டு இருந்துச்சு. ஆபிரகாமின் குமாரத்தி தான், கிறிஸ்தவ பேர் தான், ஆலயத்தை தேடுறான். ஆனா என்ன கட்டி இருந்துச்சு சொல்லுங்க பாப்போம்? சாத்தான் கட்டி இருந்துச்சு. புரியுதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த அம்மாவுக்கு சொந்தக்காரங்க நம்ம ஊர்ல நிறைய இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு 18 வருஷமா கட்டியிருந்த மாதிரி நிறைய பேர் டிவிக்கு அடிமைகள் இங்கு உண்டு. அல்லேலூயா. என்ன அடிமைகள்? டிவி அடிமைகள். டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கரண்ட் போனா கூட டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இருட்டா இருக்குதோ அப்படின்ட்டு. டிவி அடிமைகள். இன்னொரு அடிமைகள் செல்போன் அடிமைகள். என்ன அடிமைகள்? கட்டு. முன்னாடிலாம் காக்கா வலிப்பு வந்தால் கையில் என்ன கொடுப்பாங்க? சாவி கொடுப்பாங்க. இப்போ ஒன்றும் கூடாது. ஏதாவது காக்கா வலிப்பு செல்போனை கொடுக்க கப்புன்னு பாடி நின்றோம். செல்போன் அடிமைகள். ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட் போயிருக்கேன். ஒரு அம்மா சாப்பாடை செல்போனை பார்த்து ஊட்டுது. சாப்பாடு உள்ள போக மாட்டேங்கி, பிள்ளை அழுகுது. எங்க ஊட்டுது? வாய்க்குள்ள ஊட்டுறதுக்கு போல மூக்குக்குள்ள திணிக்கிட்டு இருக்கு. இயேசுவே, எங்க தள்ளுது? மூக்குக்குள்ள. என்னடா சாப்பாடு உள்ள போக மாட்டேங்க, பிள்ளை அழுகுதே. நான் பார்க்கிறேன் சாப்பாட்டை தள்ளிக்கிட்டு இருக்கு, வாயில தள்ளு பிள்ளைக்குது. என்ன அடிமை? செல்போன் அடிமைகள். இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு எதுக்கு அடிமையா இருக்காங்க? செல்போன் அடிமைகள். சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, தூக்கம் வராது, பாட புஸ்தகத்தை தூக்க மாட்டாங்க, அம்மா அப்பா பேச்சு சுத்தமா நீங்க தான் சொல்றீங்க கேட்க மாட்டாங்க. எல்லா அடிமைகள் என்னது? செல்போன். கலெக்டர் இந்த கோயில் ஜோ முடிச்சோன்னு போய் பாருங்க, முதல்ல எதை தான் தூக்குவாங்க? செல்போன். என் பிள்ளை செல்போன் தூக்காதுன்னு சொல்ற பெற்றோர் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தரேன். தைரியமா 1 லட்சம் கூட சொல்லலாம். ஒருத்தரும் முடியாது. அடிமைகள், செல்போன் அடிமைகள். இன்னும் என்ன அடிமைகள்? மதுபான அடிமைகள், குடிகார கிறிஸ்தவர்கள். பண்டிகை வந்த பாட்டல் இல்லாம அவங்களால என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது. புரியுதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் வரமாட்டீங்க. குடிகார கிறிஸ்தவர்கள். ஆபிரகாமின் குமாரத்திகள் ஆலயத்துக்கு வருவாங்க, ஜெபத்துல பங்கு பெறுவாங்க, இந்த நற்கருணையில பங்கு பெற்றுட்டு குடிகார கிறிஸ்தவர்கள். நீ மனம் திரும்பு. இந்த ஆலயம் உனக்கு விடுதலை தருகிற இடம். இந்த ஆலயத்துல நீ செல்போன் அடிமையா இருக்கலாம், மதுபான அடிமையா இருக்கலாம், சிகரெட் அடிமையா இருக்கலாம், சினிமா பைத்தியமா இருக்கலாம். ஆண்டவர் உனக்கு விடுதலை தருகிற இடம் இந்த ஆலயம். புரியுதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா, நான் வேலை பார்த்த இடம் மீனாங்குளம் சபை. ஒருத்தர் நல்லா தண்ணி அடிக்கிறவர், புகையில வைக்கிறவர் ஆலயத்துக்கு வந்தாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு அழகா கீபோர்டு வாசித்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் கூட குடிச்சவங்களாம் வந்து பார்க்க, இவன் என்னடா என்ன வாசிக்கிறான், நம்மளோட சேர்ந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தான்? சொல்ல மாட்டேன். என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தான்? தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன வாசிக்கிறான்? கீபோர்டு வாசிக்கிறான். புகையில வச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன வாசிக்கிறான்? உள்ள ஆசை வரணுயா. குடிச்ச உடனே மனைவி பிள்ளைகளை மறந்து எவ்வளோ சம்பாதிக்கும் தெரியாம, உங்க ஊரில் இப்போ நடந்து வரையில எங்கள் ஊர் மாதிரி தான். வழியில் ஒருத்தன் படுத்து கிடக்காப்புல, எந்த புண்ணிய வளம் தெரில. காரில் வந்தேன், கொஞ்சம் வேகமாக வந்திருந்தோம்னா தொந்தி பிதுங்கி போயிருக்கும். நான் நினைச்சேன் எல்லா ஊர்லயும் இப்படி ஒரு கோமாளியா இருப்பாங்களோன்னு யோசித்தேன். நடு ரோட்ல வண்டி, பெரிய வண்டி, எந்த பக்கம் திருப்புதுன்னு தெரியல. அது யாருன்னு அப்புறம் யோசிக்கிறான். இப்போ இங்கே சொல்ற கதைக்கு வாங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. சிகரெட் அடிமை, பீடி அடிமை, செல்போன் அடிமை, சீரியல் அடிமை. கிறிஸ்தவன் சொல்லாதீங்க. பைபிளை தூக்க மாட்டோம், ஆனா செல்போனை போட்டு தடவி ரேக போயிடும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இந்த பாவத்திலிருந்து ஆண்டவரால் விடுதலை தர முடியும். அந்த கீபோர்டு வாசிக்கிறவர் இப்போ அழகா கீபோர்டு வாசிக்கிறார். எந்நேரம் உட்காந்து வாசிக்கிறார். அவங்க கூட தண்ணி அடிச்சவங்களாம் வந்து பார்க்குறாங்க. என்ன ஆச்சரியம்பா, இப்படி வாசிக்கானே. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே. புரியுதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யானை, பெரிய யானை, பார்க்கறதுக்கு பெரிய யானை, ஆனால் சின்ன சங்கிலியில் என்ன பண்ணியிருப்பாங்க? அடிமை. அது இழுத்து பார்க்கும் காலை, அவ்வளோ பெரிய உருவம் தான். அது மைண்டில் செட் ஆயிடுச்சு. சின்ன யானையாக இருக்கும்போதே அதை கம்பியை கட்டி போட்டாங்க, சங்கிலியில் கட்டி போயிட்டாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே, குட்டியாக இருக்கும்போதே அந்த யானைக்கு மைண்டில் வந்துருச்சு, நம்மளால் அந்த சங்கிலியை என்ன பண்ண முடியாது. பெருசானதுக்கு அப்புறமும் சங்கிலி அதால் இழுக்க முடியல. காலம் முழுக்க அது எப்படி இருக்குது? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்காங்க. ஆண்டவரால் எல்லாவற்றுக்கும் விடுதலை தர முடியும். எங்கள் அப்பா குடிச்சிக்கிட்டு இருந்தார், பால்ராஜ் குடிச்சிக்கிட்டு இருந்தார். நான் வீட்டில் இருக்கும்போது அப்படியே டப்புன்னு பின்னாடி விழுவார்.
உடனே நான் பார்த்தோன்னே அம்மாட்ட சொல்லக்கூடாது, என் கையில் ஒரு 50 பைசாவை கொடுப்பாரு. ஆனால் கடைசி நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு விடுதலை தந்தார். கரங்களை தட்டுங்க பார்ப்போம். பெட்டியில் போகிற வரைக்கும் குடிகாரனாகவே போயிடக்கூடாது. பெட்டியில் போகிற வரைக்கும் சீரியல் அடிமையாகவே போகக்கூடாது. ஆண்டவர் விடுதலை தருவதற்காக இந்த பண்டிகைக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆமான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுகிற இடம் இந்த ஆலயம். ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிடுங்க. எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. எங்க அண்ணன் குடிச்சுக்கிட்டு இருந்தான், சீட் அடிச்சுக்கிட்டு இருந்தான். எங்க அம்மாவுடைய ஜெபம், முழங்கால் ஜெபம், அவன் இன்னைக்கு பெரிய முன்மாதிரியாக மாறிவிட்டான். அல்லேலூயா. பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுகிற இடம் இந்த ஆலயம். அல்லேலூயா. புரியுதுன்னு சொல்றவங்க உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எந்த பாவத்தில் அடிமையாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். மணிமண்டபத்தில் உட்கார்ந்துருக்கிற சகோதரனே சகோதரியே, உள்ளே உட்கார்ந்துருக்கிற தாயாரே தகப்பனாரே, உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். இந்த இயேசு சுவாமியுடைய தனித்தன்மை பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் விடுதலை தருகிற தெய்வம். அதனால தான் பக்தன் பாடுகிறான், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? ஆலயம் என்பது என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரை உயர்த்துகிற இடம். அழகா பிள்ளைங்க சொல்றாங்க, ஆண்டவரை உயர்த்துகிற இடம். ரெண்டாவது, ஆலயம் என்பது நம்முடைய ஜெபத்திற்கு. மூணாவது, ஆலயம் என்பது பாவ கட்டில். வெரி குட். அக்கா வெளியே உட்காந்து குழந்தைய கவனிச்சாலும் கிளீன் அடிக்காங்க. பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுகிற இடம். நான்காவது முக்கியமான காரியம் பார்க்கலாம். ஆலயம் என்பது வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்காத ஒரு புண்ணியவானன் புண்ணியவாட்டி வாசிக்கலாம். மத்தேயு 5:23 வாசிக்காத ஒருத்தர் வாசிக்கலாமா? மத்தேயு 5:23. ஆகையால் நீ பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை. என்ன சொல்லுது? எப்பா பண்டிகை அன்னைக்கு உனக்கு கவர் கொடுத்துட்டாங்க, கவர் காணிக்கையை வைக்கிறதுக்காக அப்படியே நீ நடந்து வந்துக்கிட்டு இருக்கிற. நடந்து வரும்போது உங்கள் நொன்னங்காரங்க இருக்கா, உங்கள் தொம்பிக்காரங்க இருக்காங்க. பார்த்தவொடனே கடவுள் ஞாபகப்படுத்துறாரு, நீ உன் தம்பிகிட்ட பேசாமல் இருக்கல, சின்ன ஒரு அடி பிரச்சனைக்கு உங்கள் தம்பிகிட்ட பேசாமல் இருக்கல, உங்கள் அம்மாட்ட ஏதோ ஒரு பவுன் கம்மியாக போட்டு சொல்லி உங்கள் நொம்மாட்ட பேசாமல் இருக்கியே அப்படின்னு உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா உன் காணிக்கை அங்கேயே வச்சுட்டு முதல்ல போய் என்னாகு சொல்லுங்க, முதல்ல போய் பின்பு வந்து உன் காணிக்கையை. புரியுதுன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உறவுகள் சரி செய்யப்படுகிற இடம் ஆலயம். அல்லேலூயா. புரியுதுன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொன்னவங்களாம் யோசித்து பாருங்க. என் அண்ணன் எல்லா அண்ணன்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறேனா? என் எல்லா தம்பிகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறேனா? லொல்லேலியா சொன்னனே. என் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேனா? என் அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேனா? ஒரு காலத்தில் ஒரே தட்டில் சாப்பிட்டோம், ஒரே சட்டையை மாற்றி மாற்றி போட்டோம். இப்போ அண்ணன் இந்த பக்கம் வந்தால் தம்பி இந்த பக்கம் திரும்பி போயிடான். அம்மா இந்த பக்கம் வந்தால் அம்மாட்ட பேச முடியல. பல வருஷமா அம்மாட்ட பேசல. காரணம் சொத்து பிரச்சனை. சொத்தை கொண்டு மேலே போக போகிறோமா? பெட்டியில் வச்சு அந்த பத்திரத்தை வச்சு கொண்டு போக அனுப்ப போகிறாங்களா? அம்மா புரியுதா புரியலையா? ஆலயத்துக்கு வந்து கிறிஸ்தவன் சொல்லிட்டு அண்ணன் தம்பிகிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா மா பாவிகள். ஆண்டவர் சொல்ல உன் காணிக்கையே வேண்டாம், முதல்ல போய் நீ என்னாகு. நான் சொல்றது புரியுதா புரியலையா? அம்மா அப்பாட்ட பேசாமல் இருக்காங்கய்யா. ஆச்சரியா. உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் தூக்கி போட்டு நங்கு நங்குன்னு என்னையா என்னையா கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்குது. முன்னாடிலாம் இப்போ கேட்க எல்லாரும் பாஸ் ஆகிடுவீங்க பாருங்க. முன்னாடிலாம் எங்கள் வீட்டு சொல்லி கொடுத்தது, பெரியவங்ககிட்ட போய் புது துணி வாங்கினாலோ அல்லது புது பண்டிகைனாலோ பாட்டி தாத்தாட்ட அம்மா அப்பாட்ட சிலுவை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? இந்த ஒரு வாரத்தில் எங்கள் அம்மா அப்பாட்ட பாட்டி தாத்தாட்ட சிலுவை வாங்கினேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பா அத்தனை பேரும் பெயில் பார்.
நான் சொல்றது புரியுதாலே? போச்சு போச்சு. அம்மா அப்பாட்ட நான் சிலுவை வாங்கினேன்னு சொல்றவங்க, இயேசுவே உங்களை எல்லாம் பரலோகத்துக்கு தான் கொண்டு போகணும். ஐயா, ஒரு காலத்தில் தாய் தகப்பன் காலில் விழுந்து நல்ல நாளில் என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க. இன்னொன்று கேட்க, இப்போ இதில் எல்லாரும் பாஸ் ஆகிடுவீங்க ஐயா. இதில் எல்லாரும் அடுத்த கேள்வி பாருங்க, இதில் அத்தனை பேரும் பாஸ் ஆகிடுவீங்க. ஒரு நல்ல நாள், பண்டிகை, கிறிஸ்மஸ், புது வருஷம் பண்டிகை வந்தால் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுப்பாங்க, ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுப்பாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வேட்டி சட்டை சேலை எடுத்து கொடுத்தேன்னு சொல்கிறேன். ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்ப்போம். எப்பா 90 வேலை 10 பாசு 90 பெயிலு பேரு பெத்த பேரு தாகம் ஒண்டி லேது. அம்மா அப்பாவுக்கு ஒரு உன்னைய பெத்து வளர்த்து கல்யாணம் முடிச்சு குடிச்சு ஒவ்வொன்றா பார்த்து வளர்த்த ஒரு தாய் தகப்பனுக்கு புது துணி எடுத்து கொடுக்க என்ன இல்லை? நான் சொல்றது புரியுதா புரியலையா? காதில் ஏறுதுன்னு சொல்கிறவங்க அலையிலியா சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஒரு சேலை எடுத்து கொடுக்க வச்சுக்கோங்களேன். உங்கள் அம்மா என்ன பண்ணு தெரியுமா? அந்த சேலையை கட்டிட்டு 1 தெரு 2 தெரு 3 தெரு 4 தெரு போய் என் பையன் எடுத்து கொடுத்த சேலை, என் பையன் எடுத்து கொடுத்த சேலை, என் மகா எடுத்து கொடுத்த சேலை சொல்லுமா சொல்லாதா? இதே உங்கள் வீட்டம்மாவை எடுத்து கொடுக்க என்ன பீத்த சேலை எடுத்து கொடுத்துருக்கீங்க. அங்கே பாருங்க, அவள் எவ்வளோ கொடுத்தீங்க, நீங்களும் எடுத்து. இது ரேஷன் கடை சேலையை விட எப்படி இருக்குது? இயேசுவே, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? பெத்த தாய் தகப்பன்மாருக்கு பண்டிகை காலங்களையாவது கனப்படுத்தி அவங்களுக்கு ஒரு புது துணி எடுத்து கொடுங்க, சந்தோஷப்படுவாங்கய்யா. நீங்க நல்லா இருக்கிறது சந்தோஷப்படுறது கடவுளுக்கு அடுத்து உங்க அம்மா அப்பா தான். பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதுக்கு உன் தகப்பனையும் தாயும் எப்படி கணம் பண்றது? எப்படி கணம் பண்றது? எடுத்து கொடுங்கய்யா. உங்க அம்மா அப்பாட்ட சிலுவை வாங்குங்க. அது நொன்னங்காரம் பார்ப்பான். நகை போடும்போது நொன்னங்காரம் சொல்ல, அப்போ மட்டும் நகை எனக்கு இவ்வளோ வேணும், 50 பவுன் வேணும், 20 பவுன் வேணும், அந்த பாத்திரம் பண்டை வேணும், கட்டில் வேணும், நொட்டில் வேணும். இப்போ மட்டும் நம்ம அது அண்ணன் பார்த்துக்குருவான். என்னையா ஒரே தெருல அம்மா இருக்கும், அந்த அம்மாவுக்கு கிண்ணத்தில் 2 கறி துண்டு வைக்க என்ன வரல? மனசு வரல. உண்மையை ஒத்துக்கிறீங்களே? இயேசுவை என்ன இது? ஊருக்குள்ள அம்மா இருக்குது, இட்லி சுடுறீங்க, அந்த இட்லி கலனி தண்ணிக்கு போது, அந்த இட்லியை அம்மாவுக்கு கொடுக்க என்ன வரல? அதை சொல்லுவோமே. என்னையா என்ன கிறிஸ்தவம்? பண்டிகை கொண்டாடி ஆண்டவரை ஏமாத்துறீங்களா? நீங்க ஏமாத்துறீங்களா? உறவுகள் சரி செய்யப்படுகிற இடம் இந்த ஆலயம். புரியுதுன்னு சொல்றவங்க அலையிலியா சொல்லுங்க பார்ப்போம். இந்த பண்டிகை உங்களுக்கு அர்த்தமா இருக்குன்னா, இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே அண்ணன்ட்ட பேசாம இருந்தீங்கன்னா, தம்பிகிட்ட பேசாம இருந்தீங்கன்னா, ஒருவேளை அம்மா அப்பாட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா போய் பார்த்து சிரித்து ஒரு தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. அம்மா ரொம்ப நாள் கம்மிம்மா. எங்கள் அண்ணன், எங்கள் பெரியம்மா மகன் மிலிட்ரியில் இருந்தாப்புல. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நானும் எங்கள் அண்ணனும் பேசலை. சரி, அடுத்து பார்ப்போமே நினச்சிட்டு பேசலை. நடந்தது என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போய்விட்டார். நானும் எங்கள் அண்ணனும் அந்த பாடியை பார்க்க போனோம். புலம்பணும். ஆனால் உன்கிட்ட பேசணும்னு பேசாமல் இல்லை, அடுத்து பேசிடலான்னு நினச்சோனே எங்கள் அண்ணன் வந்து அழுதான். நான் அப்படியே ஜென்ரலாக நின்றுட்டு எங்கள் அண்ணன் வந்து அழுதான். உன்கிட்ட பேசணும்னு பேசாமல் இல்லை, அடுத்து பார்க்கலாம், அப்பயாவது சமாதானம் ஆயிடலான்னு நினச்சனே, அதுக்குள்ளே போயிட்டனே. நாங்கள் ஐயா அம்மா கடவுள் கொடுத்த பெரிய பொக்கிஷமா அண்ணன் தம்பி அம்மா அப்பா உறவுலாம். தயவு செய்து ஒப்புரவாங்க. முந்தானத்து நான் சொன்னேன்னா இல்லையா, காரை தூக்கி போட்டுச்சு, செத்து போயிருந்தனா முடிஞ்சிச்சே. யாருக்கு எப்பன்னு தெரியாதே. தயவு செய்து இந்த பண்டிகையில் முடிஞ்சு போனவனே யார்கிட்ட அதில் வீம்பு காட்டாதீங்க. யார் முதல்ல பேசுறது? ஆண்டவருடைய பிள்ளைங்க முதல்ல போய் பேசுவாங்க. அல்லேலூயா. சாத்தான் பிள்ளைங்க முகத்தை தூக்கிக்கிடுவாங்க. நான் சொல்றது புரியுதா புரியலையா? முகத்தை தூக்கிட்டு வைக்காதீங்க. பிறப்பது ஒரு முறை தான், வாழ்வது ஒரு முறை தான். அண்ணன் தம்பி அம்மா அப்பாட்ட போய் முதல்ல ஒப்புரவாகிறோம் சொல்றவங்களாம் ஒரு அலேலியா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே பார்த்துட்டீங்க, எல்லாம் அலேலியா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த பண்டிகை முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான பண்டிகை இந்த பண்டிகை மாறப்போகுது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ரைட். இது வரைக்கும் எத்தனை பார்த்துக்கோ? ஆலயம் என்பது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? ஆண்டவரை மகிமை செலுத்துகிற இடம். அல்லேலூயா. 2வது, ஆலயம் என்பது ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற இடம். அல்லேலூயா. அழகாக கவனிச்சிக்க. 3வது, ஆலயம் என்பது பாவக்கட்டுகளிலிருந்து. 4வது, ஆலயம் என்பது இன்னும் ஒன்று பார்க்கலாமா முடிச்சிடலாமா?
ஒன்று பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். கொடுத்து வச்சவங்க அவங்கள கைதட்டுங்க பார்ப்போம். அழகாக சொல்கிறீங்களே, இந்த பொம்பளைகளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாளுங்க ஒவ்வொரு பாயிண்டாக. இன்னும் அசனை வேற இருக்குது, இவர் வாட்டு கேட்குறாரு. அப்படி யாரும் சொல்லவே இல்லை, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இவங்கெல்லாம் தங்கங்கள். கைதட்டுங்க பார்ப்போம், கைதட்டுங்க தங்கங்கள். கடைசியாக ஒன்றை பார்த்து முடிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அந்த வாலிப பிள்ளைகள் வாசிப்பாங்க. தமிழ் தெரிஞ்ச வாலிப பிள்ளை, இந்த முதல் லைனில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாக இருக்கிறேன். ஆலயம் என்பது என்னன்னு தெரியுமா? பாவ உணர்வடைந்து பாவம் மன்னிக்கப்படுகின்ற இடம். அல்லேலூயா. என்ன உணர்வு அடைவாங்க ஆலயத்தில் சொல்லுங்க பார்ப்போம்? பாவ உணர்வு. ஆயக்காரன் வாரான், தூரத்தில் நின்று தன் மார்பிலை அடித்துக்கொண்டு என்ன சொன்னான் சொல்லுங்க பார்ப்போம்? பாவியாகிய என்மேல். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், ஆண்டவரை பார்த்து நான் அசுத்த உதடு உள்ளவன், வாயை திறந்தாலே கொலாயடி சண்டையில் என்ன வார்த்தை தான் வருது? சொல்ல மாட்டேங்கிங்களே, வர மாட்டேங்க. அந்நிய பாசை வருது கொலாய் அடியில். வீட்டில் மாமனார் மாமியாரை பார்த்தோன்னே என்ன வார்த்தை வருது? கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை வருது. அதான் சொல்றான் ஏசாயா சொல்றாரு, நான் அசுத்த உதடு, வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை, வாயை திறந்தாலே ஊர் கதை, உலக கதை, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாவை ஆலயத்திலிருந்து ஒரு கொரடு வந்து தொட்டுச்சான், அவன் பரிசுத்தமாக மாறினான். அல்லேலூயா. பாவ உணர்வடைகிற இடம். ஆண்டவர் சொல்றாரு, பாவியாகிய மனுஷன் என்மேல் கிருபையா சொன்ன. ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே. புரியுதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆலயம் என்பது ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படுகிற இடம். அல்லேலூயா. ஊழியக்காரங்க வந்து பேசுறாங்கன்னா இது ஆண்டவர் அவங்க மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் தூங்குற மாதிரி தெரியுது, அல்லேலூயா உற்சாகமா சொல்லுங்க. தூக்க ஆவியை விரட்டுவோம். கையை தட்டுங்க பார்ப்போம். தூக்க ஆவியை விரட்டுங்க இயேசுவின் நாமத்தினால. கொயரில் எந்த ஆவியாவது தூங்குதா? இல்லை. அல்லேலூயா. ஐயா, ஆலயம் என்பது பாவ உணர்வடையணும். இந்த ஆலயத்துக்குள்ள வந்தவொடனே கண்ணீர் வரணும். உங்கள் ஆலயத்தை வந்து பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2-3 போட்டோ இந்த தம்பி தான் எடுத்தாப்புல. இந்த ஆலயத்தை கிறிஸ்டியில் வைக்கணுன்ட்டு நான் 2-3 போட்டோ எடுத்தேன். நினைச்சிருப்பாங்க ஒரு சொல்லி, என்னடா வந்து போட்டோ எடுத்துக்கிட்டுக்கான்ட்டு. அவர் நல்லா அழகாக இருக்குது உங்கள் ஆலயத்தில். தேவ பிரசனம் இந்த ஆலயத்தில் இருக்குது. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். 200 வருஷத்துக்கு மேலே யோசித்து பாருங்க ஐயா. ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. தேவ பிரசனம் அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல குருவானவர் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நினைச்செடுத்துங்க, பயன்படுத்திக்கோங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்மாதிரி. ஆண்டவருக்காக ஓடணும்னு நினைக்கிற ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக ஓடுகிற ஒரு ஐயர்வாள். அல்லேலூயா. சுயத்துக்காக ஓட மாட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. எங்களுக்கெல்லாம் முன்மாதிரி. ஆண்டவருக்காக வாலிப வயதில் மாணவர்களை வாலிபர்களை எப்படியாவது கடவுளுக்குள்ளே கொண்டு வரணும். நிறைய பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டார். எப்படியாவது ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். நல்ல ஒரு ஐயர், நல்ல கைதட்டுங்க பார்ப்போம். அவருக்கு ஒரு அப்படிப்பட்ட ஐயர்வாளை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அம்மாவை தந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்கள் சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஒப்பேத்துறவர்களும் உண்டு, அப்படி இல்லை, கண்ணும் கருத்துமாக ஊழியத்தை செய்கிறவர். காரணம் பாவ உணர்வு அடைகிற இடம் இந்த ஆலயம். ஆண்டவரின் சத்தம் கேட்கப்படுகிற இடம். அல்லேலூயா. எனக்கு இதுக்கு மேலே கெதி இல்லை, முடிச்சிடுறேன். அல்லேலூயா. ஐயா, ஆலயம் என்பது ஆண்டவரின் சத்தம். நீங்கள் இந்த ஆலய ஆராதனையில் பயபக்தியோடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடல்கள் மூலமாக பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார், சாட்சிகள் மூலமாக பேசுவார், ஜெப கூட்டங்கள் மூலமாக பேசுவார். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா ஆலயம் என்பது பாவ உணர்வு அடையும். பாவ உணர்வு அடைஞ்சிருக்கிறோமா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட். தரிசனம் பெறுகிற இடம் இந்த ஆலயம். ஆண்டவர் சொல்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன். அப்போ ஆண்டவர் சொல்கிற சத்தத்தை கேட்டவனே அவன் சொல்கிறான், நான் போகிறேன் அப்படின்னா. அல்லேலூயா. இதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்குற இடம் இந்த ஆலயம். புரியுதுன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆலயத்தினுடைய மகிமையை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்தி அழகாக கவனிச்சிங்க, அழகாக கவனிச்சிங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, அழகாக கவனித்தீங்க.
ஆலயம் ஆண்டவரை உயர்த்துகிற இடம். ஆலயம் என்பது பாவ கட்டு நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற இடம். சோர்ந்து போயிருக்கிற மகனே மகளே, இத்தனை வருடமா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே, நிச்சயமாக முடிவு உண்டு, முடிவு உண்டு. இந்த பண்டிகை முடிந்து சொல்லும் பொழுது நீ சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல போகிறாய். சோர்ந்து போகாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிற இடம். உன்னுடைய பாவ கட்டுகள், ஏதோ ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாயா? வாலிப மகனே, வாலிப மகளே, கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஏதோ உறவுல சிக்கிக்கிட்டு இருக்கிறியா? வாலிப தம்பி, கடவுள் உனக்கு ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து கிடக்கிறாயோ? ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து குடிப்பழக்கத்துக்கு மதுபானத்திற்கு அடிமையா இருக்கிற சகோதரனே, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இதே ரட்சணிய நாள். பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிற இடம், உறவுகள் சரி செய்யப்படுகிற இடம். எத்தனை நாள் இன்னும் உங்க அம்மாட்ட பேசாம இருக்க போற? எத்தனை நாள் உங்க அப்பாட்ட பேசாம இருக்க போற? எத்தனை நாள் உன் சகோதரன்ட்ட முகத்தை தூக்கிக்கிட்டே சுத்த போற? இன்னைக்கு உறவு சரி செய்யப்படு. வாய்ப்புகள் கிடைக்காது. உறவுகள் சரி செய்யப்படுகிற இடம், பாவ மன்னிக்கப்படுகிற இடம். எந்த பாவையா இருந்தாலும் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் இங்கு இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிற தெய்வம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம், பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் உன்கிட்ட கேட்கிறார், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகணும், இரக்கம் பெறுவான். அர்ப்பணிப்போமா, அர்ப்பணிப்போமா. அழகா ஜெபிக்கிறீங்க. யார்ட்டையாவது பேசாமல் இருந்தா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிறேன்ப்பா, இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்சோம் நான் போய் பேசுவேன், நான் சிரிப்பேன், நான் தோத்திரம் போடுவேன், தோத்திரம் போடுவேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த சன்னிதானத்தில் ஆலயத்தினுடைய மகிமையை, மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளும்படியான பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர். எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர், எங்களுக்கு உணர்த்து வைத்திருக்கிறீர். வசனமானது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 160 பலன் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் விட்டுக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.